இப்போது ஒரு சோதனை செய்யுங்கள். உங்கள் கையை வாய்க்கு முன்னால் வையுங்கள். மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள். கையில் சூடான காற்று தெரிகிறதல்லவா? இப்போது யோசியுங்கள். நீங்கள் சுவாசிக்கும்போது உள்ளே குளிர்ச்சியான காற்றுதான் போகிறது. ஆனால் வெளியே வரும்போது அது சூடாக வருகிறது. எந்த அடுப்பும் இல்லை, எந்த நெருப்பும் இல்லை. பிறகு எங்கிருந்து வருகிறது இந்த வெப்பம்? உங்கள் உடலின் உட்புற வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். வெளிக்காற்று 25 அல்லது 30 டிகிரி. குளிர்ந்த காற்று உள்ளே சென்றவுடன் உடல் வெப்பத்தால் சூடேறுகிறது. சூடேறும்போது என்ன ஆகிறது? காற்று விரிவடைகிறது. இதற்கு பெயர் சார்லஸ் விதி. 1787இல் ஜாக் சார்லஸ் கண்டறிந்தார். வாயுவை வெப்பப்படுத்தினால் அதன் கன அளவு அதிகரிக்கும். இது பள்ளிப்பாடத்தில் படித்திருப்பீர்கள். ஆனால் இதை உங்கள் உடலுடன் யாரும் தொடர்புபடுத்தியது இல்லை. சுப்பிரமணியர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். 8 அலகு காற்று உள்ளே போகிறது. உடல் வெப்பத்தால் விரிவடைந்து 12 அலகாக வெளியே வருகிறது. வித்தியாசம் 4 அலகு. அந்த 4 அலகு உங்கள் உயிராற்றல். ஒவ்வொரு மூச்சிலும் வீணாகிறது. சார்லஸ் விதி சொல்வதையும் சுப்பிரமணியர் சொல்வதையும் ஒப்பிட்டுப் பாருங்கள். ஒரே உண்மை, வெவ்வேறு காலகட்டம். இந்த கசிவை எப்படி நிறுத்துவது என்று முழு விளக்கம் மெயின் வீடியோவில் இருக்கிறது. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.